இந்த எபிசோடு நாம இயக்குனர் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற காதலிக்க நேரமில்லை படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம்னா, நாயகன் ரவிமோகன் பெங்களூர்ல வாழ்ந்து வராரு. இவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள பிடிக்காது. இதனால் இவரது காதலி நிச்சயதார்த்தம் செய்யும் நாள்ல ரவிமோகனை விட்டு விலகுறாங்க. இவர் தன் நண்பர் வினய் யோகிபாபுடன் இணைந்து ஒரு நாள் விந்து தானம் செய்றாரு. மறுபக்கம் சென்னையில வாழ்ந்து வரும் நித்யா மேனன் தனது காதலர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதால் அவரை விட்டு பிரிகிறாரு. இவருக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பம். இதனால் டெஸ்ட் டியூப் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவு செய்கிறாரு. ரவிமோகன் கொடுத்த விந்து மூலம் நித்யா மேனன் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாக இருக்கும் நிலையில தன் குழந்தைக்கான அப்பா யார் என்பதை தெரிந்து கொள்ள பெங்களூர் போறாங்க. அங்கு ரவியுடன் நட்பு ஏற்படுது. பார்த்தவுடன் இருவரும் காதல் வயப்படுறாங்க. ரவிக்கு குழந்தைகள் பிடிக்காது என்று தெரிந்தவுடன் அன்றே பிரிகிறாரு. சென்னை வந்த பிறகு குழந்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வராரு நித்யா மேனன். 8 வருடங்கள் ஆன நிலையில ரவி சென்னைக்கு வராரு. நித்யா மேனனை சந்திக்கும் ரவி மீண்டும் பழக ஆரம்பிக்கிறாரு. இறுதியில ரவி, நித்யா மேனன் இருவரும் ஒன்று சேர்ந்தார்களா? நித்யா மேனன் குழந்தைக்கு ரவிக்கு பிறந்தவர் என்று தெரிந்ததா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் ரவிமோகன் துருதுரு இளைஞனாக நடித்து கவர்ந்திருக்கிறார்னு சொல்லலாம். 2 பெண்களிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கும் காட்சியில பாராட்டை பெறுறாரு. நாயகன் நடித்திருக்கும் நித்யா மேனன் அழகான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. குழந்தை பெற்றுக்கொள்ள துடிப்பது, பெற்றோரிடம் சண்டை போடுவது, ரவி மீது காதல் கொள்வது என கிடைக்கும் இடத்தையெல்லாம் ஸ்கோர் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வித்தியாசமான கதாபாத்திரத்தில் கவனிக்க வைத்திருக்காரு வினய். யோகி பாபு அங்கங்கே சிரிக்க வச்சிருக்காரு. ஜான் கோகின் லால் ஆகியோர் நடிப்பு திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவி இருக்குன்னு சொல்லலாம். சிறிது நேரம் மட்டுமே வந்தாலும் மனதில் பகிர்ந்திருக்கிறாரு பானு. நித்யா மேனன் தாய் தந்தையாக நடித்திருக்கும் மனோலட்சுமி ராமகிருஷ்ணன் இருவரும் சிறப்பாக நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏ.ஆர். ரஹ்மான் இசையில பாடல் அனைத்தும் சூப்பராகன்னு சொல்லலாம். பின்னணி இசையில பாராட்டு பெற்றிருக்காரு. கேமிக் ஆரியின் ஒளிப்பதிவில் காட்சி அனைத்தும் கலர்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. காதல் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்காரு இயக்குனர். குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் பெண்ணையும், குழந்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என நினைக்கும் ஆணின் மனநிலையை வைத்து திரைக்கதையை அமைத்திருக்கிறாரு. ஸ்டைலிஷாகவும் சுவாரஸ்யமாகவும் படத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய ஆங்கில வார்த்தைகள் வசனமாக வைத்திருக்கிறாரு. இது அனைத்து தர ரசிகர்களுக்கு புரியுமா என்பது கேள்விக்குறிதான். திரைக்கதை மெதுவாக செல்வது பயணமா இருக்கு. லாஜிக் மீறல்களை தவிர்த்திருக்கலாம்னு தோணுது.